Dear friends, very warm welcome to all. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற சேனலுக்காக ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இது 11th ஸ்டாண்டர்டில் சிபிஎஸ்சியில் இருக்க ஒன் ஆஃப் தி சாப்டர். நம்ம நடத்துகிற கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்ளிகபிளாக இருக்கும், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்ளிகபிளாக இருக்கும். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஐஐடி ஜேடபிள்யூ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் நம்ம அப்ளிகபிளான வீடியோஸ் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 11th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற நியூ சாப்டர் என்னென்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு சாப்டர் செட்ஸ் பற்றி பார்த்தோம். செட்ஸ் ரிலேட்டடாக நிறைய நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி செட்ஸ், டைப்ஸ் ஆஃப் தி செட்ஸ், இப்படி நிறையா செட்ஸில் நம்ம வீடியோஸ் போட்டு அது ரிலேட்டடாக பார்த்துட்டே இருந்தோம். அதோட தொடர்ச்சியாக செட்ஸோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதை பற்றி பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, அது ரெண்டாவது சொல்கிறேன், என்ன பார்க்க போகிறோம்ன்ற சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரிலேஷன் அப்படின்னா என்ன. இப்போ நான் என்னோடய ஸ்கூலில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரிலேஷன்னா என்னன்னு சொல்லுங்கள், ரிலேஷனை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அது கேட்டதுக்கு அவங்க சொன்னது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற டெஃபினிஷன் அப்படியே எடுத்து ரீட் பண்ணி இதுதான் ரிலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ரிலேஷன்ங்கிறது டெக்ஸ்ட் புக்கில் இருக்க இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணி சொல்லாமல் காமனாக சொல்லுங்கன்னு சொன்னேன். ஸோ டெக்ஸ்ட் புக்கில் மெமரைஸ் பண்ணி ஒப்பிக்கிறதா நமக்கு தெரியுமே. ஸோ டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத மட்டும் சொல்கிறதுன்றது நம்ம கிளாஸில் தேவையில்லை. காமனாக சொல்லுங்கள் ரிலேஷன்னா என்ன, நம்ம லைஃப்பில் ரிலேட்டிவ்ஸ்லாம் நமக்கு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது டிஃப்ரெண்ட்டான பர்சன்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டான ஆன்சர்ஸ் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா பாண்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க பாண்ட் தான் ரிலேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் லிங்க் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரிலேட்டிங் சம்திங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் என்னது பிளட் ரிலேஷன்ஸ், அம்மா அப்பா மாமா, இவங்களை பிளட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய ரிலேஷன் பற்றி நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுத்தாங்க. பட் இந்த டெஃபினிஷன்ஸ்லேருந்து நம்ம காமனாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரிலேஷன்ங்கிறது ஒரு ஆள் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு பர்சனோட இன்னொரு பர்சனை தான் நம்ம ரிலேட் பண்ண முடியும். அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற விஷயம் தான் இந்த ரிலேஷன். நமக்கு நம்மளே ரிலேஷன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். பட் ரிலேஷன்ங்கிறது காமனாக என்ன சொல்ல முடியும், நம்மளோட இன்னொரு பர்சனை நம்ம கம்பேர் பண்ணி அவங்கள தான் நம்ம ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அப்போ ரிலேஷன் அப்படிங்கிறது ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணி டிசைட் பண்ணுறது தான் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ செட்ஸ் இருக்குது, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. செட்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட் சாப்டர், ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ங்கிறது செகண்ட் சாப்டர். இப்போ இது ஒரு சாப்டர், இது ஒரு சாப்டர். இந்த சாப்டரை நல்லா செட்ஸை நம்ம நல்லா தரவாக படிச்சுட்டா அதை வச்சு நம்ம ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம படிச்சுக்கலாம். இப்போ செட்டுக்கும் இந்த ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்க போய் தான் நம்ம என்ன செய்ய முடியும், என்ன செய்யணும், நம்ம செட்ஸை முதல் படிச்சுட்டு ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம செகண்டாக படிக்கிறோம், செகண்ட் சாப்டராக படிக்கிறோம். அப்போ ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த சாப்டர் நம்ம நல்லா படிக்கணும்னா நமக்கு ஆல்ரெடி செட்ஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த செட்ஸையும் இந்த ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனையும் ரிலேட் பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். அப்படி என்ன சார் சொல்ல போகிறீங்க, அப்படி என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாப்டர் ஆர்டர்ட் பேர் அப்படிங்கிற ஒரு சாப்டர் தான், ஒரு கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஆர்டர்ட் பேர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம படிக்க போகிறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் பேர் அப்படின்னா என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர்ட் பேர் அண்ட் ஆர்டர்ட் பேர் கன்சிஸ்ட் ஆஃப் two objects or elements in a given fixed order. பொதுவா பேர் அதாவது ரிலேஷன் என்ன சொன்னேன், ரெண்டு திங்ஸை ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணி ரிலேட் பண்ணுறது தான் ரிலேஷன் சொல்லி சொன்னேன். இப்போ ரெண்டுன்னா என்னது, அங்கே பேருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ பேருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன ஆர்டர் பேர் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம செட்ஸில் இது ஒரு செட், இது செட் ஆஃப் சிங்கிள் டிஜிட் பிரைம் நம்பர்ஸ், செட் ஆஃப் சிங்கிள் டிஜிட் பிரைம் நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதில் ஒவ்வொரு எலமெண்ட்டாக இருக்குது, 2, 3, 5, 7 இந்த 4 எலமெண்ட் இருக்குது. இது எல்லாமே சிங்கிள் எலமெண்ட்டாக இருக்குது. இப்போ இதே பேர்ஸாக பார்க்குறது, ஒரு பர்டிகுலர் ரிலேஷனை வச்சு ஒரு பர்டிகுலர் ஐடியா வச்சு பேர்ஸாக ஃப்ரேம் பண்ணுறது. ஸோ ஆர்டர் பேருக்கான ஜெனரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A, B அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரந்தசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது இந்த பிராக்கெட் பேர் என்னது parenthesis. ஆர்டர் பேர்ல எப்பவுமே என்ன இருக்கும், parenthesis தான் இருக்கும். ஸோ பேர் அப்படிங்கிற போது ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிறோம், A and B. இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்றோம். இந்த ஏக்கும் பிக்கும்
ஏதோ ஒரு ரிலேஷன், ஏதோ ஒரு தொடர்பு இருந்தால் நம்ம அதை ரிலேஷன் நம்ம சொல்கிறோம். பட் காமனாக இதை நம்ம பேர்னு சொல்கிறோம். இதை நம்ம ஆர்டர்ட் பேர் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ரீசன்னா, இப்போ உதாரணத்துக்கு பி கமா ஏ இதை எடுத்துக்கோங்க. பி கமா ஏ, இப்போ ஏ கமா பியும் பி கமா ஏயும் ஒன்னான்னு பார்த்தா ஒன்று கிடையாது, ரெண்டுமே வேற வேற தான். ஆர்டர்ட் பேர்னா ஆர்டர்டு மேனர்ல இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு செட்ஸுங்கிறது ஏன்னு வச்சுக்கோங்க, ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து பின்னு வச்சுக்கோங்க. செட்ஸ் படிச்ச பிறகுதான் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை படிக்க முடியும். செட்ஸை நல்லா நம்ம நாலேஜ் வச்சிருந்தா தான் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம படிக்க முடியும். அப்போ இங்க இருக்க நாலேஜ் இங்கே யூஸ் ஆகுது. இது ரெண்டுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் செட்ஸ் தான் வரணும், அடுத்துதான் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் வரணும் அப்படிங்கிற ஆர்டர் அங்கே மெயின்டைன் ஆகிறதுனால இது பேர் வந்து ஆர்டர் பேர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஏ கமா பி, பி கமா ஏ, இது ரெண்டுமே ஒன்றும் கிடையாது. இது ரெண்டுமே என்னது, வேற வேற தான். இப்போ நீங்க 10th கோஆர்டினேட் ஜியோமெட்ரி படிச்சிருப்பீங்க. இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட், இது வந்து ஒய் கோஆர்டினேட். இதுல வந்து இது எக்ஸ் கோஆர்டினேட், இது வந்து ஒய் கோஆர்டினேட். அப்போ எக்ஸ் கோஆர்டினேட்ல இருக்கிறதும் இதுல எக்ஸ் கோஆர்டினேட்ல இருக்கிறதும் ஈக்குவலான்னு பார்த்தா ஈக்குவல் கிடையாது, வேற வேற. அப்ப பேருங்கிறது 2 எலமெண்ட்ஸா இருந்தா மட்டும் பத்தாது, அது ஒரு ஆர்டர்டு மேனர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் ஆர்டர்ட் பேர். பாத்தீங்கன்னா தெரியும். ஏ அண்ட் பி ஆர் 2 sets. A, B is an ordered pair. ஏங்கிறது ஒரு செட்டு, பிங்கிறது ஒரு செட்டு. அந்த ஏங்கிற செட்டுக்குள்ள இருக்கிற எலமெண்ட் தான் இந்த ஸ்மால் ஏ. கேபிட்டல் ஏங்கிறது செட் நேம், ஸ்மால் ஏங்கிறது கேபிட்டல் ஏங்கிற செட்டுக்குள்ள இருக்க ஒன் ஆஃப் தி எலமெண்ட். ஏ பிலாங்ஸ் டு ஏ. பிங்கிறது கேபிட்டல் பிங்கிற செட்டுக்குள்ள இருக்க ஒன் ஆஃப் தி எலமெண்ட். பி பிலாங்ஸ் டு பி. பி பிலாங்ஸ் டு பி. ஓகேவா? இதுல வந்து செட் ஏல இருக்க ஒன் ஆஃப் தி எலமெண்ட் ஸ்மால் ஏவையும் செட் பில இருக்க ஒன் ஆஃப் தி எலமெண்ட் ஸ்மால் பியையும் எடுத்து ஒரு பேரா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஏ கமா பி. ஏ கமா பியும் பி கமா ஏயும் ஒன்னான்னு பார்த்தா ஒன்று கிடையாது. இதுல எக்ஸ் கோஆர்டினேட்ல ஏ இருக்குது, இதுல எக்ஸ் கோஆர்டினேட்ல பி இருக்குது, இதுல ஒய் கோஆர்டினேட்ல பி இருக்குது, இதுல ஒய் கோஆர்டினேட்ல ஏ இருக்குது. அப்ப ரெண்டுமே வேற வேற தான். அப்ப ஆர்டர்ட் பேர் அப்படின்னா என்னது, ஆர்டர்டு மேனர்ல இருக்கும், ஆர்டர்டு மேனர்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டர்ட் பேர். ஸோ இந்த ஆர்டர்ட் பேர்ல வந்து செட்ல இருந்து ஒரு படி டெவலப் ஆகி நம்ம இந்த ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வரோம். செட்ல படிச்சது எல்லாமே சிங்கிள் எலிமெண்ட்ஸ் தான் நம்ம படிச்சிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு a is equal to 2, 3, 5, 2, 3, 5, 7 நம்ம எடுத்திருக்க செட். இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி போட்டுக்கலாம், 7, 3, 2, 5. இந்த ஆர்டரை மாத்தி எழுதினாலும் கரெக்ட் தான். செட்ஸ்ல பிரைம் நம்பர்ஸ் வந்து 2, 3, 5, 7 இந்த ஆர்டர்ல வருது. இதே இது நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். எதுல, செட்ஸ்ல. பட் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல ஆர்டர்ட் பேர்ல வந்து ரெண்டு எலிமெண்டா எழுதும்போது நம்ம கரெக்டான ஆர்டர்ல இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். அப்ப ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து செட்ஸ்ல வந்து அந்த எலிமெண்ட்ஸோட ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கலாம். சேஞ்ச் ஆகியிருந்தாலும் ரெண்டுமே ஈக்குவல் தான். பட் ஆர்டர்ட் பேர்ல வந்து அந்த எலிமெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகியிருந்தா ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஏ கமா பி இருக்குது, இங்க இருக்கு பி கமா இருக்குது. இந்த ஆர்டர் வந்து மாறி இருக்குது. அப்ப இது என்னது, நாட் ஈக்குவல் தான். அப்ப செட்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல இருந்து ஒரு லிங்கை கொடுத்து ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு சாப்டர் நம்மளை படிக்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு கான்செப்ட் தான் இது இந்த ஆர்டர்ட் பேர். ஆர்டர்ட் பேர். ஸோ ஆர்டர்ட் பேர் நம்ம ஆல்ரெடி கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில நீங்க 10th படிச்சிருப்பீங்க. ஒரு பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணி அதில் பாயிண்ட்ஸ்லாம் பிளாட் பண்ணிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ ஆர்டர்ட் பேர் அப்படிங்கிறது என்னன்னா, an ordered pair consists of 2 objects or elements. ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஆர்டர்ட் பேர்ல ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கும், ஏ அண்ட் பி. இல்லை ரெண்டு எலமெண்ட்ஸ் இருக்கும். அது எப்படி இருக்கும், ஃபிக்ஸட் ஆர்டர்ல தான் இருக்கும், ஒரு கரெக்டான ஆர்டர்ல தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் ஒரு 4 ஃப்ரூட்ஸ் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்பிள், ஆரஞ்ச், பொமக்ரானட், இந்த மாதிரி கிரேப்ஸ், இந்த மாதிரி சொல்கிறீங்க. அது உங்களோட ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் கிட்ட அந்த 4ஐயும் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த 4ஐயும் நீங்கள் சொல்கிறீங்க. சொன்ன பிறகு என்ன கேட்குறாங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் எது ஃபஸ்ட்டு பிடிக்கும், ஆப்பிள், மேங்கோ, பொமக்ரானட், கிரேப்ஸ் நீங்கள் சொன்னீங்கல்ல, இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் இந்த 4மே உங்களுக்கு ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் தான். பட் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு பிடிக்கும்னா, இந்த 4 ஃப்ரூட்ல எது ஃபர்ஸ்ட்டோ அதை கரெக்டாக நீங்கள் ஆர்டரை சொல்லுவீங்க, ஃபர்ஸ்ட் வைப்பீங்க. அதுக்கடுத்து செகண்ட் எது பிடிக்குன்னா செகண்ட் ஆர்டரில் வைப்பீங்க. அப்போ ஆர்டர்ட் மேனரில் இருக்கணும். ஆர்டர்ட் பேர் வந்து ஆர்டர்ட் மேனரில் தான் இருக்கணும். செட்ஸ் மாதிரி இந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகிலாம் இருக்கக்கூடாது. இந்த பார்த்தீங்கன்னா ஆர்டர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் 2, 3,
5 7 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 7 3 2 5 இருக்குது. இது ரெண்டுமே செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் தான். பட் இதில் ஆர்டர் வந்து மாறி இருக்குது. ஆர்டர் மாறி இருந்தாலும் ரெண்டுமே ஈக்குவல் தான். அது வந்து செட்ஸு, சிங்கிள் எலமெண்ட்டாக இருந்தால் அது செட்ஸு. ரெண்டு எலமெண்ட்டாக பேர் பண்ணிட்டு தான் அது பேர் வந்து ஆர்டர் பேர்ஸ். இதை பற்றி படிக்கிறது தான் இந்த ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ரிலேஷனில் வந்து நம்ம நிறைய ஆர்டர் பேர்ஸ் யூஸ் பண்ணுவோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேயும் நம்ம நிறைய ஆர்டர் பேர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு என்னென்னு கேட்குறீங்கன்னா அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆர்டர் பேர் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இனிமேல் ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸை செட்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். செட்ஸில் படித்த மாதிரி சிங்கிள் எலிமெண்ட்டாக ஃப்ரேம் பண்ண போகிறது இல்லை, பேராக அதை ஆர்டர்ட் மேனரில் பேர் பண்ணி நம்ம படிக்க போகிறோம். ஸோ ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆர்டர் பேர், அதுக்கான டெஃபினேஷன், அதுக்கான ஸ்ட்ரக்சர், பேரந்தசிஸ், எலிமெண்ட்ஸ் ஆர்டராக இருக்கும்னு சொன்னதெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்னா என்ன, பெரிய புது விஷயம்லாம் இல்லை, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.